செக்ஷன் நல்லபடியாக இங்கே வந்து நல்லா கோச்சிங் கொடுப்பாங்க, நல்லா அதர் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக எல்லா ஆக்டிவிட்ஸும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. மழலை செல்வங்களே, அன்பும் அக்கறையும் அதிகம் பெற்ற பாட்டி மற்றும் தாத்தாக்களே, ஆசிரியர் பெருமக்களே, எல்லாருக்கும் எனது வணக்கம். நான் மாட்டூரில் படிக்கிற இபி சூர்யாவோட பாட்டி. அவங்க தாத்தா இல்லை, பாட்டி நான் மட்டும் தான் இருக்கேன். அதனால் என்னோட ஓவர் அஃபெக்ஷன் அவனோட ஓவர் அஃபெக்ஷனும் எனக்கு தான். வீட்டில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அவன் அடிக்கிறதுன்றதெல்லாம் எப்போவே கிடையாது. அவனும் பாட்டி பாட்டி சொல்லி கொடுக்குறது எல்லாமே அவன் இல்லைன்னா எனக்கு போர் அடிச்சிடும். அவனை நான் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். ஸ்கூலை தவிர வேறு பாட்டி வேறு அந்த பாட்டி வீட்டுக்கு அதிகமாக தனியாக போக மாட்டேன். கூடயே தான் இருக்கும். ஆக்சுவலாக மாதாபிதா குரு தெய்வம்னு நம்ம முன்னோர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். அம்மா மாதிரி அங்கே இருக்காங்க. தந்தையோட பெரிய அறிவும் கடவுளை மாதிரி கருணையும் பொறுமையும் அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால தான் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவங்க அவங்கள வந்து கொண்டு வந்துடுறாங்க. சில வார்த்தைகள் தான் பேசிகிட்டு இருந்தான் அது அன்னைக்கு. இப்போ அவனோட பேச்சுக்கு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் நின்று இருக்கேன். அது இன்னைக்கு நாளைய நிலைமை என்னன்னா, அந்த அகிலம் பெற்ற அளவுக்கு ஆஸ்திரேலியாவில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் பெரிய லெவலில் அவனை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுதான் ஆஸ்திரேலியா ஸ்கூலோட ப்ளஸ் பாயிண்ட். நல்ல இடத்துல முதல் தடம் வச்சுக்கிறது ஆஸ்திரேலியாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி. நல்லா படிக்கிறேன், நல்லா சொல்லி தரீங்க. வீட்டுக்கு வந்தாலும் சிந்தியா மேம் இந்த மாதிரி மேம் பற்றி தான் பேசுவோம். கலர்ஸ் எல்லாம் நல்லா சொல்லுவோம். எல்லா கலரையும் எனக்கு தெரியல கூட அது நல்ல கலர் சொல்லுது. நம்மளுக்கு எத்தனை அளவுக்கு தெரியலனாலும் கூட கலர்லாம் நல்லா சொல்லுவோம். பாட்டெல்லாம் பாடி காமிக்கிறோம். அது நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா சொல்லுது. நல்லா சொல்லி தரீங்க. நல்லா என் பையன் ரொம்ப சுற்றியாக இருப்பான், சுற்றியாக இருப்பான், நல்லா படிப்பான். நேற்றுக்கு ரொம்ப சந்தோஷமாக ரிலாக்ஸாக இல்லாமல் குழந்தைய வந்து இப்போ அழகில்லை எனக்கு சொல்லிக் கொடுக்குறதே அவங்க சொல்கிறாரு. நான் ரொம்ப நல்லா பேசுவான். நல்லா தமிழே வராது, தெலுங்கு தான் பேசுவாங்க. இங்கே வந்த பிறகு கொஞ்சம் நல்லா தமிழ் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் காலையில் சாமி குளிச்சுட்டு வந்ததும் தமிழில் போயிட்டு அந்த தீப காலங்கள்லாம் பண்ணிட்டு தீபம் எல்லாம் வைப்பாரு. அதாவது எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுப்பாரு. எல்லாரும் அவர் நாங்கள் வச்சுக்கக்கூடாது, அவர் என்ன எல்லாருக்கும் நிற்கிற வைப்பாரு. காலில் விழுந்தும் ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. அவங்க இங்கே தான் படித்தாங்க. நல்லா கோச்சிங் இருக்கிறதுனால எங்கள் போனால் நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்டோம். அதனால் எங்கள் டீச்சர்ஸுங்களாம் நல்லா சொல்லி தரீங்க, நல்லா பார்த்துக்கிறீங்க பசங்களை. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இதே மாதிரி 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லது. எங்கேயும் போய் எங்களால் அலைய முடியாது, இங்கே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இங்கே வச்சுருக்கீங்க. அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுவோம். இங்கே ஒன்று தான் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அக்கேஷன் கிடையாது, செகண்ட் அக்கேஷன். பையன் வேலை படித்தான். வெரி ஆக்டிவ் பிகாஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணி ஆச்சாரியா இதுவும் படிச்சுருக்கு. நல்லா தான் பிஹேவ் பண்ணது பேசிட்டு இப்படி இன்னும் சரியாக நம்ம வாய் வராது, பேச்சு டேக்கிங் ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்கும். தேங்க்யூம்மா. ஃபேமிலிக்கே இப்போ வந்து ராணி அழகுள்ள ரொம்ப அறிவாளி. இவ்வளோ மாதிரி ஒரு அறிவார்ந்த பிள்ளையை நான் பார்த்துக்கல எங்கள் பரம்பரையில். ஏன்னா அவ்வளோ பிள்ளைட்டு ரொம்ப ஷார்ப்பு. ஒன்று பார்த்தோன்னா உடனே அப்படியே பிடிச்சிப்பா. அன்பு ரொம்ப அன்பு ஜாஸ்தி. செல்லக்குட்டி எங்கள் வீட்டிலே வந்து செல்லக்குட்டி ரொம்ப ஒன்று நல்ல பாட்டு பாடுவா, நல்ல டான்ஸ் ஆடுவா, நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. கடவுளோட கிருபையில இப்படி ஒரு அழகு பிள்ளைய அழகு குட்டி ராணியை எங்களுக்கு கடவுள் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி. இன்னும் நல்லா வரணும், நிறைய நீண்ட ஆயுளோட நல்ல பேர் புகழோட குழந்தைய வைக்கணும். நல்ல ஆசிரியர்கள் கிடச்சி பிள்ளையை நல்லபடியாக கொண்டு வரணும். நாங்கள் எப்பவும் உங்களுக்கு துணையாக இருக்கோம். தாத்தாவை அப்படி கட்டி பிடிச்சி பார்த்தோம், பிடிச்சி நல்லா சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு, சொல்லி தரீங்க. கண்டிப்பாக பாத்திரம் தான் பண்ணோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் அந்த பெயிண்டிங் இதெல்லாம் வேலை பார்த்தோம். பென்சில் அது பண்ணோம். நல்லா ஃப்ரீயாக இருக்காங்க. ஃபீல் பண்ணுறது எல்லாம் பார்த்துருக்காங்க. அதனால ஒரு 8 இருப்பாங்க. இன்னொரு பாப்பாவும் இதெல்லாம் படிச்சுது படிக்கிறாங்க. ஆசிரியர் பையனுடைய பையன் ஆக்சுவலாக என்ன சொல்ல வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது இந்த மாதிரி பண்ணுறதே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு எந்த ஸ்கூலில் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமாக இப்போதைக்கு இப்போ வளர்ந்த பசங்களுக்கு இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. முன்னாடி வந்து எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அதனால அவங்க தெரியும், தாத்தா பாட்டி எல்லாம் தெரியும். இப்போ அப்படி யாரும் இல்லை. ரொம்ப ரொம்ப ரேரு. தாத்தா பாட்டி கூட இருக்கிற பசங்க ரொம்ப ரேரு.
அதே மாதிரி ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறது வந்து வீட்டில் வந்து படிக்கிறாங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனால் தாத்தா பாட்டி கூட அப்படி பழகும் போது எல்லாமே வந்துடும். மிஸ் என்ன சொல்லி தராங்களோ தாத்தா பாட்டி கண்டிப்பாக பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா தனியாக இருந்தால் கூட இப்போ எல்லாரும் ஒன்றா வந்து சேருங்க. அது கண்டிப்பாக அப்பா அம்மாவால் அந்த நாலேஜ் பசங்க கொடுக்க முடியாது, தாத்தா பாட்டியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டே நீங்கள் எல்லாம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இது வந்து நீங்கள் இன்னும் மேன்மேலே செய்யணும் ரொம்ப திருப்பி கேட்டுக்கிறேன். ஸ்கூலுக்குள்ள பெஸ்ட்டாக வரும். சுட்டியெல்லாம் இருக்கும் வீட்டில். இங்கே எப்படி இருக்கோம்? டெய்லி நான் தான் வந்துட்டு டெய்லி நான் தான் வந்துட்டுருக்கேன். நிறைய பிடிக்கும். சொல்லு அம்மாச்சி தான் நிறைய பிடிக்கும். நல்லா படிக்கிறான். நல்லா ரேங்க்லாம் நல்லா இருக்கான். பேங்க் பண்ணணும் எப்போதுமே ஆக்டிவ் தான் வரணும். நல்லா படிக்கணும் தெரியாது. எப்போதும் ஸ்கூலில் பேசுவாங்க. எல்லாமே ஸ்கூலில் பேசி செஞ்சாங்க அது செஞ்சாங்க நம்ம எதுவும் சொன்னாங்க அதெல்லாம் வந்து அழகாக நின்று காலத்து வீட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருப்பான். அடிக்கடி காலத்து வீட்டு ஆசீர்வாதம் வாங்குவான். நல்லா படிப்பாங்க. டாக்டருடைய டாக்டர் வேதஸ்ரீ. நான் ஆக்சுவலி சென்னையில் இல்லாமல் இந்த ஊர்லேருந்து நேற்று தான் வந்தேன். வெயிட் பண்ணலாம் இது இருக்குது ஸ்கூலுக்கு வரணும். நான் 8:30 தான் வந்தேன். வந்த உடனே லேட் ஆகிடுமோன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரே அது எப்படியாவது வந்து தான் முடியும். ஆமாம், அதனால் மேனகா டீச்சர் நல்லாவே நல்லா ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுலாம் அப்படியே எனக்கு வீடியோவில் போட்டு காமிச்சு பாடி காமிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா தேங்க்யூ. வந்துதான் ஆகணும். ஒரே ஒரு ஆளுங்க. தாத்தா பேர் என்ன சொல்லு? தாத்தா பேர் என்ன சொல்லு? தாத்தா பேர் சொல்லு. தாத்தா பேர் சொல்லு. கண்ணாடி தான். வந்த உடனே ஒரே ஹோம்ஒர்க் எழுதணும். அவன் பேர் வச்சுருவோம். சென்னைக்கு வரும்போது அழுதுட்டு இருக்கிறான்னு சொல்லி இருந்தேன். அதுக்கப்புறமா 2 டேஸுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா கொடுக்குறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அப்போ பாட்டெல்லாம் திருக்குறள் பாடி காமிச்சேன். டெய்லி வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து ஒரு தாத்தா கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கம்பத்தில் இருக்கேன். அங்கேருந்து இங்கே ஃபோனு நம்ம ஃபோனில் வீடியோ காலில் தான் எல்லாமே நல்லா படிக்கணும், நல்ல செய்யணும், சந்தோஷமா இருக்கணும். ஸ்கூலுக்கு ரெகுலராக எல்லா குழந்தையும் வரதுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் விடணும். இல்லை நம்ம குழந்தையோட இது அதாவது பேரண்ட்ஸ்லாம் மற்ற குழந்தைங்க நல்லபடியாக ஸ்கூல் அனுப்பிச்சு இது படிச்சு நல்லா இது குழந்தை நல்லா படிக்கணும். அதுக்கு டீச்சர்ஸோட ரொம்ப முக்கியம். அது நல்லா பண்ணுறாங்க. அதுவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நல்லா பண்ணிடலாம். பேத்தி எனக்காக வந்துருக்கேன்.